அனைவருக்கும் வணக்கம். மருதவள்ளியம்மாள் திறன் பயிற்சி மையம் சார்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ஃபில்டர் அல்லது ஸ்ட்ரைனர். இதனுடன் கேபிலரி டீப்பை நாம் பிரேசிங் செய்து இணைக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த படத்தை நல்லா பாருங்களேன். இந்த படம் ABC இந்த 3 படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் உடைய பாடி, இது வந்து கேபிலரி டீப். படம் Bயில் பார்த்தீங்கன்னா கேபிலரி டீப் வந்து முன்னாடி வச்சு பிரேசிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி படம் Aவில் பார்த்தீங்கன்னா கேபிலரி டீப் வந்து நடுவில் இருக்குது. இங்கே படம் 3Cயை பாருங்கள். கேபிலரி டீப் போயிட்டு நேராக ஸ்க்ரீனில் முட்டிக்கிட்டு தான் இருக்குது. நல்லா கவனிங்க. அப்போ இந்த 3 படத்துலையும் கேபிலரி டீப் முன்னாடி இருக்குது, கேபிலரி டீப் நடுவில் இருக்குது. இதில் கேபிலரி டீப் ரொம்ப முன்னாடி போய் டச் ஆகிருக்கு. இந்த 3 படத்தில் அதில் வந்து எது சரின்னுக்குன்னா இதுதான் மிக சரியான அமைப்பு, நடுநிலையில் இருப்பது. ஏன்னு கேட்குறீங்களா? இப்போ படம் B எடுத்துக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம முன்னாடி வச்சு பிரேசிங் பண்ணிட்டோம்னா இப்போ நாளடைவில் நீங்கள் ஏசியை யூஸ் பண்ண இந்த ஃபில்டர் ஸ்க்ரீனை தாண்டி சில அழுக்குகள் வந்து படிப்படியாக இந்த சிறிய இடுக்குகளில் படிந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேபிலரி டீப்புடைய துளையை அடைத்துவிடும். இது Bயில் இந்த ஃபால்ட் வரும். அதே C பாருங்களேன். இந்த Cயில் வந்து இந்த கேபிலரி டீப் வந்து நேராக ஸ்க்ரீன்லேயே போய் கரெக்டாக முட்டி அப்படியே நிற்கிது. இந்த கேபிலரி டீப் போய் எங்கே அந்த ஸ்க்ரீனில் பட்டுச்சோ அந்த இடத்துல மட்டும் அழுக்குகள்லாம் ஒரு சேர சீக்கிரமாக சேர்ந்து மிக விரைவில் ஸ்க்ரீன் வந்து அடைச்சிக்கிறோம். அப்போயும் நம்மளுக்கு லிக்விடு ஃப்ளோ ஆகாது. அப்போ இந்த 3ல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பு வந்து C. அது ரொம்ப சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு அடைப்பு ஏற்பட்டுரும். B வந்து கொஞ்சம் நாளடைவில் ஒரு வருஷமோ இந்த மாதிரி கொஞ்சம் காலப்போக்கில் அடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகச்சரியானது எதுன்னு கேட்டிங்கன்னா A. இந்த இது என்ன பண்ணுறோம், இந்த கேபிலரி டீப்பை எடுத்துகிட்டு போய் ஸ்க்ரீனில் டச் பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஒரு 5 mm கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இங்கே போதுமான அளவுக்கு கேப் இருக்கும். ஸோ எந்த அழுக்குகள் வந்தால் கூட இந்த பக்கத்தில் தான் படியுமே தவிர எக்காரணம் கொண்டும் கேபிலரி டீப்புடைய துளையை அடைக்கும் அளவுக்கு வராது. இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே அந்த இதை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இது ஒரு ஏசியில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்டர். இதை நம்ம ஸ்க்ரீன் தெரியறதுக்காண்டி உங்களுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேபிலரி டீப்பை உங்களுக்கு நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ஸ்க்ரீனில் போய் டச் ஆகிடுச்சிங்களா? அதுக்கடுத்து நம்ம பிரேஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஒரு 5 mm அப்படியே பின்னாடி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இந்த பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் பிரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக ஒர்க் பண்ணும். எந்த காலத்துலேயும் கேபிலரி டீப்புடைய ஹோல்ஸ் துளை வந்து அடைபடாது. ஒரு தடவை வந்து கேபிலரி டீப்பு பிளாக் ஆகிடுச்சுன்னா அதை மாற்றணுன்னா எல்லா கேஸையும் எடுத்துகிட்டு திருப்பி அது நியூ ஃபில்ட்ரு அப்புறம் கேபிலரி டீப்லாம் ரெடி பண்ணி பண்ணுறதுக்கு அது பெரிய வேலை. அது ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு அது பெரிய வேலையாக வச்சிடக்கூடாது. இது வந்து ஒரு ஏசியில் சரியாக கூலிங் வரலை அப்படின்னு நம்ம வந்து கழட்டி வச்ச ஃபில்ட்ரு. 2 கேபிலரி டீப் வருது. இதில் ஒரு கேபிலரி டீப் பார்த்தீங்கன்னா நேராக போய் ஸ்க்ரீன்லேயே முட்டிக்கிட்டு இருக்குது. இன்னொன்று வந்து ஓரளவுக்கு இது பரவாயில்ல, இன்னும் கூட தள்ளி இருந்திருக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 2 கேபிலரியில் வந்து ஒரு கேபிலரியில் மட்டும்தான் ஃப்ளோ வந்து நல்லா இருந்தது, இன்னொன்று வந்து சரியாக ஃப்ளோ வரல. என்ன காரணம்னா டஸ்ட் வந்து அடைச்சிக்கிச்சு. C வரைபடத்தில் இருந்தக்கூடிய என்ன ஃபால்ட் இருந்ததோ அதே மாதிரி இங்கே இருந்தது. நீங்கள் நேருக்கு நேர் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு தியரியாகவும் சொல்லியிருக்கேன், ப்ராக்டிக்கலாகவும் காமிச்சிருக்கேன். ஸோ இனிமேல் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து செயல்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. ஃபில்டரையும் ஒரு கேபிலரி டீப்பையும் பிரேஸ் பண்ணுறேன்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், நேராக வச்சுட்டு பிரேசிங் பண்ணுவீங்க. சப்போஸ் நம்மளை அறியாமல் கொஞ்சம் ரொம்ப ஹீட் பண்ணியிருப்போம், இல்லாட்டி மெட்டீரியல் பிரேசிங் ராடு அதிகமாக வச்சுருப்போம். அது என்ன ஆகுனா அது அப்படியே மெல்ட் ஆகி நேராக உள்ளே போயிட்டு இந்த ஹோல்ஸே அடைச்சிக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் பிரேசிங் பண்ணும்போது இப்படி செங்குத்தாக வச்சு பிரேஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு படுக்க வசமாக கொஞ்சம் சற்று தூக்கின மாதிரி பிரேசிங் பண்ணிங்கன்னா இது காப்பர் ராடு மெல்ட் ஆனால் கூட அது இங்கே தான் படியுமே தவிர அது நேராக போய்ட்டு பைப்பு எண்டில் போய்ட்டு ஹோல்ஸ் அடைச்சிடாது. இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி 2 முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 2 தகவலுமே ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இதில் சின்ன தவறு நடந்தால் கூட அது உங்களுக்கு பெரிய அளவில் பொருள் செலவு வைக்கும், நேரமும் விரயமாகும். மீண்டும் இதுபோல் நல்லது ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதவள்ளியம்மாள் மனோகர். நன்றி, வணக்கம்.